எல்லோருக்கும் வணக்கங்க. புது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக காத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி டேலியில இருந்து பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் டேலியில இருந்து எடுத்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், நான் நம்மளோட ராஜ் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு லெஜர் ஓபன் பண்ணி அந்த லெஜருக்கு இண்டிவிஜுவலா எப்படி ஒரு பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்றேனுங்க. முதல்ல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் கேட்வே ஆஃப் டேலில இருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டேன். ஸோ இதுல அக்கௌண்ட்ஸ் புக்குங்க, லெஜர் வந்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு, அருண் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கு வந்து என்ன பண்ண போறேன், ஒரு பேலன்ஸ் கன்ஃபர்மேஷனுங்க. ஸோ இவங்களுக்கு பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுக்க போறேன். ஆல்டி எஃப் டூ கொடுத்து பீரியடுங்க 1/4/2024 இருந்து 31 March 25 வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லா நம்ம ஒரு பேலன்ஸ் கன்ஃபர்மேஷனா கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஜருக்குள்ள வந்து இந்த பீரியடை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ கரண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா லெஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ்ல போயிட்டு இங்க ரிப்போர்ட் டைப் இருக்கு இல்லைங்களா? ஸோ லெஜர் அக்கௌண்ட்டுக்கு என்டர் கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் வருங்க. இங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிக்கும் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் டைப் வந்து மாறிக்கும். ஸோ இதுல நீங்க என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ நீங்க மாத்தி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதுல ஷோ நெரேஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்டர் கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கலாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க டேட் ஆஃப் பிரிண்டிங் கன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து வேற டேட்ல கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டேட் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்க டேட் கூட நீங்க மாத்திக்கலாங்க. ஸோ அதே மாதிரி இங்க ஷோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய எடுத்துட்டு வருங்க உங்களுக்கு. ஸோ இங்க ப்ரொவைட் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனுக்குள்ள என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம். இது டிஃபால்ட்டா இருக்கிற கண்டென்ட். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரொவைட் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் என்டர். ஸோ இதுல நீங்க இந்த கண்டென்ட்டை நீங்க வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வேணுங்கிற கான்ஃபிகரேஷன் கொடுத்துக்கோங்க. முக்கியமா இன்னொரு கான்ஃபிகரேஷன் இதுல என்ன அப்படின்னா ஃபுட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, நீங்க பார்ட்னரா ப்ரொப்பரேட்டரா, ஸோ யுவர் ஃபெய்த்ஃபுல்லி பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு அந்த ஃபுட்டர்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல என்டர் கொடுத்துட்டு, ஸோ இது பார்ட்னரா ப்ரொப்பரேட்டரா இல்ல ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் யாராவது அப்படின்னா நீங்க அந்த ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரை வந்து நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ முக்கியமா இன்னொன்னு இங்க பிரிண்டருங்க. ஸோ இந்த பிரிண்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரிண்டரை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன பிரிண்டர் வேணுமோ நீங்க பிரிண்டரை மாத்திக்கலாம். ஸோ இல்ல நீங்க பிடிஎஃப் தான் எடுக்கணும்னா நீங்க மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கிறேங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஒரு ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியரா வந்து வந்துருச்சு. ஸோ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்துருச்சுங்க, கான்டாக்ட் டீட்டெயிலோட வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் கான்ஃபிகரேஷன்ல எனேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ யுவர் ஃபெய்த்ஃபுல்லி ஸோ பார்ட்னர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுட்டர்ல மாத்தி கொடுத்தோம் அப்படின்னா ப்ரொப்பரேட்டர் ஸோ உங்களுக்கு ஆத்திர சிக்னேச்சரி வந்துருங்க. ஸோ இப்போ இது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி இங்க பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன கேட்கும், பிடிஎஃப்ல எங்க நீங்க எந்த சேவ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்குங்க. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது இது வந்து இண்டிவிஜுவலா ஒரு லெஜருக்கு எடுக்கிறது நம்ம எப்படிங்கிறத பார்த்தோங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லெஜருக்கு நம்ம எடுக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 லெஜர் இருக்கிறாங்க, அந்த 100 லெஜருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். ஸோ அதை வந்து பிடிஎஃப் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா நான் கொடுத்துக்குவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குதுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. இங்க கேட்வே ஆஃப் டேலி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதர்ஸ் ஸோ ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல் லெஜர் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இங்க இந்த என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க பீரியட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட பீரியட் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் இயர் வந்துருச்சு. ஸோ இதுல கான்ஃபிகரேஷன்ஸுங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீரியடு ஸோ ரிப்போர்ட் டைப்ல வந்து லெஜர் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இதுல கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு ஷோ நெரேஷன் ஸோ அனதர் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணுமோ ஸோ உங்களுக்கு இதெல்லாமே நீங்க
எனேபிள் பண்ணிக்கலாம். பார்ட்டியோட கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ அதே மாதிரி சேம் அங்கே இருக்கிற ஆப்ஷன் தானுங்க எல்லாமே. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ், இன்னொரு ஆப்ஷன், ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸோ இப்போ எனக்கு லெஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 லெஜர் இருக்குது. அதுல சன்ட்ரி டெட்டார்ஸ்க்கு மட்டும் நான் அந்த குரூப்புக்கு மட்டும் எடுக்கணும், எனக்கு கிரெடிட்டருக்குலாம் வேண்டாம், டெட்டாருக்கு மட்டும் நான் கன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்குவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஷோ மோர் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று எனேபிள் ஆகுங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்க்ளூட் குரூப் அண்ட் லெட்ஜருங்க. ஸோ இந்த இடத்துல என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் உங்களுக்கு வேணுமோ, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்க்ளூடிங் த ஃபாலோயிங் குரூப்ஸ். ஸோ இது எக்ஸ்க்ளூட் ஃபாலோயிங் குரூப்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா, சன்ட்ரி டெட்டார்ஸ்க்கு மட்டும் நான் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா நீங்க இதெல்லாம் மட்டும் கொடுத்துட்டு, ஸோ எக்ஸ்க்ளூட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இன்க்ளூட் கொடுத்தாவே போதும். ஸோ அது போக ரெண்டாவது வந்து நம்ம எந்தெந்த லெஜருக்கு, இன்கேஸ் லெஜர் வைஸ் நம்ம வேணும்னாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நான் டெட்டார்க்கு மட்டும் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது கண்டென்ட் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல என்டர் கொடுத்து, ஸோ ப்ரொவைட் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்டர் கொடுத்து கண்டென்ட்டை மாத்திட்டு, ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஸோ பேஜ் நம்பர் பாருங்க 6. ஸோ இங்கே பேஜ் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டெட்டார் நம்ம இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. ஸோ வித் நான் நெரேஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு நெரேஷனு இங்கே இன்வாய்ஸ் நம்பரோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து, ஸோ எந்தெந்த கஸ்டமருக்கு நீங்கள் வேணுமோ அந்த இண்டிவிஜுவலாக கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஸோ இங்கே பிரிண்ட்டு, ஸோ ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணி எந்த ஃபோல்டர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை பிரிண்டரை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருங்க, நீங்கள் கஸ்டமர் கொடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.